தம்பி, சும்மா விறுவிறுன்னு எக்ஸைட் மட்டும் மிதிக்கக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதுண்ணா. ஆஃப் ஆகும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஏன் ஆஃப் ஆச்சுன்னு கேள்வி கேட்கணும். ஏன் ஃபஸ்ட் கீர் போட முடியலான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை செய்வாங்க. சரியா தம்பி? உடனே ஃபஸ்ட் போடுன்னு சொன்னோம்னா ஆன்சர் உடனே வந்துடுமா? அந்த ஆன்சருக்கு உண்டான வேல்யூ இல்லாமல் போயிடும். அது ஆஃப் ஆகும்போது அவங்க எதனால் ஆஃப் ஆச்சு, இதனால தான் ஆஃப் ஆச்சு, சரி இனிமேல் இந்த தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிறது மெயினில் பதிவு. ஆனால் இப்போ ஹில்ஸில் நின்றுட்டு இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம வந்து பிரேக் இங்கே 2வது கீர் போட்டிருக்கணும். மண்டை பூரா எக்ஸைட் மிதிக்கிறதுலேயே இருக்குது. இந்த முத்தி எங்கே இருக்குது? ஹில்ஸில் நின்றுட்டு கிளச்சிலேயே ஆஃப் கிளச்சிலேயே வச்சு பிரேக் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் வண்டி நின்றுருக்கு. தாராளமாக பண்ணிக்கணும். இப்போ நம்ம 3rd கீர் போட்டிருக்கோம். 40 டச் ஆகிருக்கும். பிரேக் ரிலீஸ் விட்டால் மட்டும்தான் வெளியே இருக்குது. ஆமாம், அது வரைக்கும் நம்ம ஆஃப்லேயே வச்சு தாராளம் அது வரைக்கும் ஆஃபில் வைக்க வேண்டியதுண்ணா. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. சரி, நம்ம அந்த ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சரி இப்படிங்கிறதுல அந்த கால் கொண்டு வந்துடலாம். ரிப்பீட் மோடில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஒரு செகண்டில் தான் நீங்கள் அந்த கால் கொண்டு வரோம்ல, ஒரு செகண்டில் நீங்கள் அந்த கால் வெளியே வந்துடும். பட் அது ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செய்ய வேணாம். உங்களுக்கு கால் அந்த வேலையை செஞ்சிடும். இதில் போயிட்டு இருக்கோம். சடனாக செகண்ட் கொண்டு தரலாம். தாராளமாக அப்படிலாம் கிடையாது. அடிச்சு நம்ம டேரெக்டாக செகண்ட் கொண்டு வந்துடும். பட் ஆனால் நம்ம வெயிட் பண்ணணும். ஸ்பீடு செகண்ட் கீருக்கு உண்டான ஸ்பீடில் இண்டிகேட்டர் வெயிட் பண்ணுறோம். செகண்ட் கீருக்கு உண்டான ஸ்பீடில் இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஆமாம் வெயிட் பண்ணி இல்லாட்டினா அது கட்டுக்குள்ள போயிடலாம். கட்டுப்பாடு ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும் வருது. 4வது கீரில் வந்தோம். ஸ்பீடு 0க்கு போயிடுச்சு. நிறுத்தி ஃபஸ்ட் கீர் போட்டு தான் போகணும். 4வது கீரில் போய் போயிடுவேன். நிறுத்தி ஆஃப் ஆயிருமில்ல. அப்போ கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கலாம்ல. போகலாம். வண்டி உதறிச்சுல்ல. இதன் மூலமாக போகலாம். கடைசி போய் ரைட்டு செகண்ட் கீர். பட் வெடுக்குன்னு காலை எடுத்தால் வெடுக்குன்னு ஆஃப் ஆயிரும். எக்ஸிலேட்டரை மிதித்து ஓட்டணும்னு நினைக்கக்கூடாது. எக்ஸிலேட்டரை தொட்டு ஓட்டணும்னு நினைக்கணும். அவருக்கு ஹார்ன் அடிக்கணும். இங்கேயே கண்ணை மூடி டூ வீலர் ஓட்டுறோம்ல வினோஜனா, எப்படி ஓட்டுறோம்? கண்டிப்பாக இந்த பழக்கம் டக்கு டக்குன்னு அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ கொடுத்துருக்காங்க. வராங்க வரலைங்கும் போது நம்ம லெஃப்ட் ரைட் எடுத்து ஒதுங்கி அதே தான் அந்த கான்செப்ட். அது நம்ம ரிப்பீட் மோட்டில் இருந்தோம்னா செம்மையாக செட் ஆயிரும். ஆமாம் ராஜா. பட் எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. இங்கே 4 ரோடு டக்குன்னு யாராச்சும் உள்ளே வந்துடுவாங்க. போகலாம். அப்புறம் லவ் பண்ணிடுவேன். இதுக்குள்ள செகண்ட் கீர்லேயே போய்க்கலாம். 3rd போடலாம், பிரச்சனை இல்லை. எக்ஸிலேட்டரை மிதிக்கக்கூடாது. அவ்வளோதான். இல்லை எவ்வளோ மெயிலில் போகும், போகாமலாம் கிடையாது. போகுதுதான். பட் இந்த குழி வருது, பிரேக் பிடிக்கணும், கிளச் பிடிக்கணும், மறுபடியும் செகண்ட் கீர் போட்டிருக்கணும். உங்கள் கால் எக்ஸைட்லேயே இருக்குது.
இப்போ ஏன் பிரேக் இப்படி நங்குன்னு ஊனணும்? பின்னால் யாராச்சும் வண்டிக்காரங்க வந்து இடிச்சு என்ன ஆகுறது? லைட்டாக கால் வச்சு டக்குன்னு ரிலாக்ஸ், பயப்படாத, லவ் பண்ண மாட்டேன். சரியா? போகலாம். வச்சு மெயின்டைன் பண்ணி எடுத்துருக்கணும். மெயின்டைன் பண்ணி எடுக்கணும். அதாவது 250 கிராம்னா 250 கிராம் தான். அது 260 ஆனாலுமே ஆஃப் ஆயிடும். புரியுதா? 250 வெய் கரெக்டாக, அவ்வளோதான். பிரேக் விட்டுரு. வண்டி என்ன ஆகுது? இப்படி மூவ் ஆகும்போது தான் 70 80ன்னு சேர்த்திக்கிட்டே இருக்கணும். பத்தாது, நான் தான் சொல்கிறேன். டக்குன்னு செகண்ட் கியர் போட்டேன்னு என்ன பண்ணுறது? இப்படி 4 தடவை அடித்தோம்னா கியர் பாக்ஸ் கண்டு விழுந்துடும். நியூட்ரல் பண்ணி தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். போகலாம். காலவெளி இன்னும் கொஞ்சம் எடுத்துரு. லைட்டாக எக்ஸைட்டர் யூஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணு. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணு. கொஞ்சம் யூஸ் பண்ணு. லைட்டாக யூஸ் பண்ணு. ஸ்பீடு தெரியுதா இன்க்ரீஸ் ஆகிறது? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது தான் செகண்ட் கியர் போடணும். சும்மா கியர் இருக்கேன்னு போடக்கூடாது. வண்டி ஓரமாக நிறுத்தோம்னா 5 கியர் போடலாம். நிறுத்தி போட்டுக்கலாமா? ஏன் அதுங்க ஹார்ன் அடிக்கணும். அந்த மாதிரி மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, மறுபடியும் பிரேக்கை விட்டுறணும், கிளச் ரிலீஸ் பண்ணணும். போகலாம் போகலாம். மறுபடியும் குழி லைட்டாக அப்படிங்களா? சரி சரி. என்ன வண்டினா கடைசி நல்லா ரெடி பண்ணிட்டு இப்போ டியோகால் ஒரு 4:40க்கு விடுறாங்க. 4:50 40. ஆமாம், டியோ தாராளம், தப்பு இல்லை. ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணலண்ணா அது? ஆமாண்ணா. சரி சரி. ரைட். இதில் ஆக்டோஸ்ன்னு சொல்லிட்டு இதில் சுஜுக்கியில் 2.5க்கு ஏதோ ஒரு வண்டி சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னும் வரலைங்க. லான்ச் ஆகலையா? இன்னும் லான்ச் ஆகலைங்க. நம்ம நேர் கடைசி போயிடலாம். ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக பிடிச்சிட்டு அது வாட்டுக்கு போகும். உனக்கு வெயிட் பண்ணினா அது வாட்டுக்கு ரிலாக்ஸாக போகும். உடனே காலை எடுத்து எக்ஸைட் மிதிச்சு போகிற அளவுக்கு இது பைபாஸ் ரோடு கிடையாது. சரியா? இப்போ கால்வாசி கால் எடுத்துன்னா அழகாக போகும். போகுதா? அப்படி ஃபுல்லாக கிளச்சு, மறுபடியும் கால்வாசி கால் எடுத்துன்னா அழகாக போகும். கால்வாசி தான், அவ்வளோதான். போகலாம். இப்போ ஃபுல்லாக எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸைட், மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். கால்வாசி எடுத்துருக்கணும். ஒரு நூல் சேர்த்து எடுத்தாலும் ஆஃப் ஆகிடாதாங்க. இத்தினோண்டு ஒரு பர்சன்டேஜ் நூலுக்கான கால் சேர்த்து எடுத்தாலும் ஆஃப் ஆகிடும். கடைசி நிறுத்திட்டா போட்டுக்கலாம். எக்ஸிலேட்டர் செகண்ட்
லைட்டாக எக்ஸிலேட்டரு, செகண்ட் கீர், லைட்டாக எக்ஸிலேட்டர். கால் கரெக்டாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், படபட பார்க்கக்கூடாது. அப்புறம் நமக்கு அங்கே கிரிட்டிக்கல் ஸ்டேஜு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணும். இங்கே இவர் நிற்கிறாரு, இங்கே ஆட்டோ நிற்கிது, ஸ்டாண்டு ஸ்டடி பண்ணணும். இப்போ செகண்ட் கீர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ரோடு இப்போ ஃப்ரீயாக இருக்குது, தெரியுதா? எக்ஸ்டேட் யூஸ் பண்ணால் வண்டி என்ன ஆகுது, நீட்டாக போகுதான். பட் நம்ம சுச்சுவேஷனை நம்ம தான் பதிவு பண்ணணும். இந்த இடத்துல இப்படி இருக்குது, தாண்டிக்கலாம், இதை தாண்டிக்கலாம். கீர் இருக்கேன்னு போடுறத விட அந்த கீருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அந்த கீருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதை யூஸ் பண்ணி போட்டோம்னா அந்த கீர் நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்குவோம். கடைசி போயிடலாம். நேராக போன மெயின் ரோடு, அங்கே வர பிக்கப் பண்ணி செட்டிப்பாளையம் போயிடலாம். கலைனா மறுபடியும் 15 நாள்னா உங்களுக்கு டிரைவிங்க்கு மட்டுமே 4000 ரூபா வந்துடும். ஆமாம், சரிங்க. இல்லை எனக்கு ஒரு 10 நாள் போதுன்னு கணக்கு பண்ணினாலுமே ஒரு நாளைக்கு 300 ரூபா கணக்கு போட்டு அப்புறம் அதுக்கு 3000 ரூபா கேட்பாங்க. அதுக்கு 4000 ரூபாய் கொடுத்துட்டு 15 நாள் வந்துக்கலாம். அது உங்களுக்கு எப்படி தெரியுமோ நீங்களே யோசிச்சுருக்கீங்க. சரிங்களா? அப்புறம் சொல்லி நம்மளை சொல்லிட்டேன், ஏன் நான் சொல்லின்னு கேட்க. அப்புறம் நானும் இங்கேயும் கணக்கு பண்ணுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கே போட்டு விடுறதா? இல்லை அது பிரச்சனை, அமௌண்ட் பிரச்சனை இல்லை. இன்ஃபார்ம் பண்ணுறேன், வேற ஒன்றும் இல்லை. சரி. ஆஃபீஸ் கணக்கு 15 நாள் முடிஞ்சிடுச்சு. இன்னையோட இருக்கிறாரு. வாட்டில் உட்காந்து அப்படியே இறங்கிடுவேன். திருப்பி அந்த வெள்ளைக்கூட வரையும் போகக்கூடாது. இல்லை நம்ம ரோடு எப்போ எந்த சந்துக்குள்ளே திருப்பினாலுமே நம்ம ரோட்டுக்குள்ளே திருப்பிக்கணும். ஏன் அப்படி திருப்பணும்னு கேட்டிங்கன்னா அது வாட்டுக்கு அழகாக போயிடும். மெயின் ரோடு வரையும் போயிட்டு இப்படி திருப்பணும் கேட்டு தான் வண்டி கரண்ட் கம்மா வந்து அவசரமாக திருப்புற மாதிரி இருக்குது. சரியா? அங்கேருந்து வரும்போது நம்ம ரோடு எதுவோ அந்த ரோட்டை அழைச்சி திருப்பிட்டோம்னா நேராக போகிறவங்க போய்கிட்டே இருப்பாங்க. கேமரா மாற்றிட்டீங்களா? 3 கேமரா இருக்குண்ணா, அந்த 2 கேமரா பிளர் ஆகிடுச்சு. அதான் கீழே இருக்க கேமரா மாற்றணும்னு சொன்னீங்களே, அதனால் கீழே இருந்து தூக்கி மேலே போட்டு மேலே இருந்து தூக்கி கீழே போட்டேன். கிளியராக தெரியும். கிளியராக இருக்குது. இந்த மறுபடியும் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இன்னொரு காரில் ஒரு 3 கேமரா சும்மா இருக்குது, அதில் போட்டு அது இதில் மாட்டினேன். கரெக்டாக இங்கே 6:30 வந்துடுவீங்க. ஏன்னா 6:20 வந்துடுவீங்க. ஆனால் இந்த டைம் ஆயிரும். அதான் நேற்று ரேட் டைம் தான்.
தம்பி கை எடுத்துரு, 2 கை எடுத்துரு, கீழே வச்சு காலில் வச்சுக்கோ. எக்ஸைட் மட்டும் யூஸ் பண்ணு, இன்னும் 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 யூஸ் பண்ணு. 5வது கீர், 3வது கீர் போட்டு சண்டை விடக்கூடாது. எக்ஸைட்டர் மிதிச்சுட்டே இருக்கக்கூடாது. ரிவர்ஸு எக்ஸைட்டர் மிதிக்கக்கூடாது. கிளச்சை பிடிச்சி 4வது கீர் போகும். கால் எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணு. அவ்வளோதான். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. எத்தனை விரலில் போகிறது? செகண்ட் கீர். பிரேக்கு விட்டுட்டு கிளச்சை விடு. எத்தனை விரலில் வச்சுருக்கீங்க? புரியல. நீ எத்தனை விரலில் போட்டு வச்சுருக்க? 3வது கீர். எனக்கு ஏதோ 10 விரல் இருக்க மாதிரி தெரியுது 2 கையில். 10 இருக்கா? 2 கையில் 10 விரல் இல்லையா? அப்போ நீ எப்படி பிடிக்கணும் போகிறது? இப்படின்ட்டே இருந்தீங்கன்னா இப்படி சேக் பண்ணாலும் ஆடும். அப்படி சேக் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரீயாக பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். ஒரு விரலில் இருக்கிற பேலன்ஸ் உங்களுக்கு 10 விரல் இருக்கணும்ல. மெயினாக சும்மா ஸ்டேரிங் அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு திருப்பிகிட்டே இருக்கக்கூடாது. போகலாம். ஃபஸ்ட்டு டக்குன்னு ஒரு மாதிரி ஆகக்கூடாது. ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வி ஆன்சர் வர வரையும் வெயிட் பண்ணணும். ஐயோ கேட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு மைண்டில் போடக்கூடாது. போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். போட்டு அந்த பால் வண்டிட்டு ஆமாம், அந்த வண்டி தாண்டி வண்டி தாண்டி என்ன சொன்னோம்?